வணக்கம். இன்னைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ட்ரிலாஜி எபிசோடோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து இஸ் அன் ஆத்தர், இஸ் அ பிளாகர் அண்ட் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர், மிஸ்டர் கமலேஷ் சுப்ரமணி. அண்ட் இன்னொருத்தர் வந்து இஸ் அ கார்பரேட் ட்ரெயினர், மிஸ்டர் அப்ரஹாம் நைட். ஸோ எஜுகேஷன் பற்றியும் குழந்தைங்கள் பற்றியும் பிஹேவியரல் சேஞ்சஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்கள் கொஸ்டின்ஸ் வழக்கம் போல் நீங்கள் டெஃபினட்டாக ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணலாம். தென் இனிஷியல் டிஸ்கஷன்ஸ் போன பிறகு அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் எடுக்க ஆரம்பிக்கப்படும். இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஆர் இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் மோர் டிஸ்கஷன்ஸ் வித் தெம், அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அவங்க இன்னைக்கு பேசும்பொழுது they'll be sharing that. வணக்கம். வணக்கம் கமலேஷ். வணக்கம் ஹரிபாலாஜி. வணக்கம் அப்ரஹாம். இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் டச் பண்ண போறோம். ஒன்று எஜுகேஷன் பத்தியும், இன்னொன்று வந்துட்டு எப்படி வந்து பேரண்ட்ஸ் சைட்ல இருந்தும் டீச்சர் சைட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்தும் அதை பத்தி எப்படி அதை அணுகிருக்காங்கன்றது. இது வரைக்கும் அந்த நியூ நார்மல் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல என்னென்ன ஏரியாஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்றது பார்ப்போம். முதல்ல நான் கமலேஷ் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படி நீ வந்து நீங்க எழுத்தாளர் ஆகணுன்ற எண்ணம் வந்தது? நல்ல கேள்வியோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஹரிபாலாஜி, நான் உங்களுடைய மிகப்பெரிய விசிறி. உங்களுடைய போஸ்ட், உங்களுடைய ரைட் அப்ஸ், உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பலது நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து நீங்க ஒரு வித்தியாசத்தை காமிக்கிறீங்க. இந்த கலந்துரையாடல் அப்படின்னாலே வந்து இப்ப டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிபி வந்து ரொம்ப பெருசா எகிரிடும். யாருமே வந்து கலந்துரையாடல்ன்றது உண்மையான ஒரு கலந்துரையாடலா இருக்காது. நம்ம சிறிய வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திண்ணையில உட்கார்ந்து பேசுறதுதான் ஒரு அருமையான கலந்துரையாடல். பல நாலேஜ் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோம், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் மூலமா தான் நடந்திருக்கே தவிர இப்படி பிபி ஏத்துற மாதிரி சுச்சுவேஷன் தான் எல்லாருமே வந்து ஆங்ஸைட்டி, டெஸ்பிரேஷன் இது எல்லாமே லீட் ஆகும். ஸோ முதல்ல நான் வந்து உங்களுடைய விசிறி அப்படின்றத தெரியப்படுத்திக்கிட்டு நான் வந்து உங்களுடைய கேள்விக்கு நான் போறேன். நீங்க என்ன கேட்ட கேள்வி வந்து எப்படி வந்து நான் எழுத்தாளர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்குமே வந்து ஒரு சீடு, எல்லாருக்குமே வந்து படித்த துறை, பிடித்த துறை அப்படின்னு ரெண்டு இருக்கு. படித்த துறை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து பயோகெமிஸ்ட்ரி as well as MBA சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதாவது வந்து ஒரு இட் வாஸ் அ டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் ரோல் ஃபார் மெடிக்கல் சேல்ஸ், ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட். பிடித்த துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் சைட்ல மிகப்பெரிய பிடித்தம். எல்லாரும் சில பேர் வந்து படித்த துறையையும் பிடித்த துறையும் வந்து சேர்த்து சில பேர் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே கையாகுமா அப்படின்றது எனக்கு கையாளாகுமா அப்படின்றது தெரியாது. ஆனா என்னுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு படித்த துறையிலையும் நான் சாதிக்கணும், எனக்கு பிடித்த துறையிலையும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் தொடங்கினேன். என்னுடைய முதல் நூல் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஃபெதர் இன் அ கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த நூல் பாத்தீங்கன்னா திருக்குறள் த்ரூ டேல்ஸ். நான் வந்து சில ஆண்டுகள் வந்து வெளிநாட்டுல பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ பல இந்திய மாணவர்கள் அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல வந்து பல லட்சங்களை கொடுத்து இந்த வணிகவியல், வியாபாரவியல் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய எண்ணம் என்னன்னா, நம்மளுடைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள்ல இல்லாத ஒரு விஷயத்தா இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் சொல்லி கொடுத்த போறது அப்படின்றது. கடல் தான் பொன் சேர்க்கணும்னா கடல் தாண்டணும் அப்படின்ற சிந்தனையும், அதாவது பல பல விதமான வியாபாரவியல், வணிகவியல் இருக்கிற திருக்குறள்லையும் ஒரு திருவாசகத்திலையும் ஒரு சிலப்பதிகாரத்திலயுமே பாத்தீங்கன்னா பல வணிகவியலுக்குரிய பல உத்திகள் அவங்க சொல்லியிருப்பாங்க. இத நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு சொன்னா போதும். டெஃபினட்டா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரையன் ட்ரேசியோ இல்ல ஒரு பிலிப் கோட்லரோ இவங்க நம்ம நாட்டை புரிஞ்சுக்கிட்டது கம்மி தான். கண்டிப்பா திருவள்ளுவரும் நம்முடைய முன்னோர்களும் நம்மளுடைய பாட்டி சொன்ன கதைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்ல தான் நான் வந்து எழுத்தாளர் ஆரம்பிச்சேன். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் பிரீஃப் அபவுட் மை ரைட்டிங் ஹிஸ்டரி. தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ். தேங்க்யூ. இப்போ Abraham, I think he's facing some technical glitch. He'll join with us soon. இப்போ குழந்தைகளுக்காக எழுதணுன்றது எதனால தோணுச்சு? பிகாஸ் இப்போ ஆரம்பத்துல நீங்க வந்து when you mentioned like இது வந்து இப்போ ancient wisdom கொண்டு வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு சேர்க்கணும்ன்ற எண்ணம் முதல்ல இருந்ததா, ஆர் எழுத ஆரம்பிச்ச பிறகு, ஆர் ஐ மீன் அந்த தாட் வந்த பிறகு then when it refined it came to that stage?
இப்போ என்னுடைய அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். எவ்ரி ஒரு ரைட்டர், எவ்ரி ஒரு ஆர்டிஸ்ட், தே வில் ஹேவ் அ விஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிகம் படிப்போம் நம் மரபுப்படி, உலகை வெல்வோம் உன் லட்சியப்படி. ஐ ரிப்பீட், வணிகம் படிப்போம் நம் மரபுப்படி, உலகை வெல்வோம் உன் லட்சியப்படி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் as far as my ரைட்டிங் ஹாபி இஸ் கன்சர்ன். இப்போ இது ஏன் நான் வந்து குழந்தைகள் கிட்ட இருந்து முன்னேற்படுத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் பாத்தீங்கன்னா தே ஆர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் வித் ஆல் தி ஸ்கிரீன்ஸ். ஒரு ஐபேட் ஆகட்டும், ஒரு லேப்டாப் ஆகட்டும், ஒரு மொபைல் ஆகட்டும், ஒரு டெலிவிஷன் ஸ்கிரீன் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு பெரிய திரை ஆகட்டும், தே ஆர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஸ்கிரீன்ஸ். ஸோ நம்மளுடைய தலைமுறைக்கு அனுபவித்த இந்த கதை சொல்லும் பழக்கங்கள், அந்த த விஸ்டம் வாஸ் ஆல்வேஸ் கேரிட். அதாவது வந்து இந்த நாட்டாமா படத்துல எப்படி சொம்பு தலைமுறையா கொடுத்துட்டு வந்தாங்களோ, நம்ம கிட்டலாம் வந்து இந்த விஸ்டம் வந்து மோர் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான் வந்து இட் வாஸ் பாஸ்ட். ஸோ நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய இந்தியன் எத்திக்ஸ், நம்மளுடைய விஸ்டம் எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலமா போகணும். அண்ட் இட் இஸ் பெட்டர் டு ரீச் த சைல்ட் பிகாஸ் they are the people who are highly influenced by all the global influences. அப்படின்றதுனால இந்த எக்காரணத்துக்கும் விட்டு போடக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் குழந்தைங்க கிட்ட வந்து என்னுடைய எழுத்த பயணத்தை. ஓகே, தேங்க்யூ அப்ரஹாம். இப்போ அடுத்து உங்களுக்கு, இப்போ கார்ப்பரேட் ட்ரைனிங்ல இருக்கீங்க. இப்போ நானும் இந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல இருக்கறனால கேட்கறேன். லைக் கேக்குதுங்களா நான் பேசுறது? அப்ரஹாம், can you hear me? I think he has put his mute. Abraham, கேக்குதுங்களா? Is that all right? Okay. So இப்போ ட்ரைனிங் ஃபீல்ட்ல நம்ம இருக்கோம். இப்போ நம்ம நார்மலா வந்து சைட்டுக்கு போய் எடுக்கும்பொழுது எந்த ஆர்கனைசேஷன்ல நம்மள கூப்பிடுறாங்களோ அங்க போய் நம்ம எடுக்கும்பொழுது ட்ரைனிங் வந்து ஒரு சில ஓகே, ஐ திங்க் he is facing some technical glitches. I'll come back to you again to you, Kamalesh. இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியணும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல இறங்கியிருக்காங்க. ஒன்னு. ரெண்டாவது, இப்ப நீங்க அதுல பாக்குறது என்ன, எல்லாராலையும் இப்ப 3 லேயரா பிரிக்கலாம் ஃபேக்கல்டிஸை பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து படிச்சு முடிச்ச உடனே ஃபேக்கல்டி ஆனவங்க, டெக் சாவி. அடுத்தது வந்துட்டு அந்த ஒரு 35க்கு மேல 55க்குள்ள இருக்கிற ஒரு குரூப். அதுக்கு அடுத்தது வந்துட்டு 55க்கு மேல இருக்கவங்க. இப்ப இந்த 55க்கு மேல இருக்கவங்க, இந்த நடுப்புற இருக்க குரூப் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுறாங்க. பட் இந்த 55க்கு மேல இருக்கவங்க ஒரு சில பேரால மேனேஜ் பண்ண முடியும், சில பேரால வந்து கொஞ்சம் இந்த ஜூம்ன்றதோ இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரீம் யார்டுன்றதோ இல்ல வெப்எக்ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி செய்யறாங்க. நார்மலா ஒரு கிளாஸ் இருக்கிறத விட இது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சைட்ல இப்போ அஸ் அ பேரண்ட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சைட்ல இருந்து எப்படி பாக்குறீங்க, இல்ல ஒரு பேரண்டா எப்படி பாக்குறீங்க? இப்போ இது நடந்திருப்பீங்க, வீட்லயும் பாத்துருப்பீங்க, அதனால தான் கேட்கறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. எதெல்லாம் இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு தோணுதோ யூ கேன் ஷேர் தட் as well. Sure. So thanks, Hari. I think it is a very right question to ask in the right time அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாட் எவ்ரி ஒன் ஆர் இன் த சேம் லைன் as far as handling the technology is concerned. ஸோ சில பேர் வந்து பல படிகள் முன்னாடி இருக்கிறாங்க, சில பேர் வந்து பின்னாடி இருக்கிறாங்க. ஏன் இப்போ வந்து பள்ளி கல்வியிலேயே எடுத்து பாருங்க. இப்போ இந்த டெக்னாலஜியால மதிய உணவு திட்டத்தை தர முடியுமா? எத்தனை குழந்தைகள் வந்து மதிய உணவிற்காக பள்ளி வராங்க? இந்த டெக்னாலஜி நிச்சயமா வந்து ரியல் லைஃப ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, ரியல் லைஃப் எஜுகேஷன், அந்த ஒரு பியூர் லேர்னிங், அதாவது கிளாஸ் ரூம் ட்ரைனிங், இதெல்லாம் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரௌனி பாயிண்ட்ஸ். எக்காரணத்தை கொண்டும் டெக்னாலஜி வில் நாட் பி ஏபிள் டு ரீப்ளேஸ் த ரியல் லைஃப் அண்ட் த ரியல் டைம் லேர்னிங். எனக்கு வந்து இந்த டெக்னாலஜி லேர்னிங் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய மனதை பாதிக்கும் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மதிய உணவு கிடைக்காம போகும் குழந்தைகள். எத்தனை குழந்தைகள் நான் சொன்ன மாதிரி மதிய உணவிற்காக மட்டுமே வந்து அவங்க பள்ளி வந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க கம்ப்யூட்டர் மதிய உணவு இல்லாதவங்க கிட்ட வந்து நம்ம ஐபேடையும் இன்டர்நெட் கனெக்ஷனையும் எஜுகேஷனையும் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது. அடுத்து உங்களுடைய கேள்வி என்னன்னா, இஸ் இட் பீங் எஃபெக்டிவ்? I will say it is we are getting the grip and we are nearly there அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேள்வியை நான் ரெண்டா பிரிச்சுக்கிறேன். இது வந்து இந்த டெக்னாலஜி லேர்னிங் தேவையா, இந்த டெக்னாலஜி லேர்னிங் கேன் இட் ரீப்ளேஸ்னா இட் டஸ் நாட். பட் வேர் ஆர் வி இன் த டெக்னாலஜி? இஸ் இட் கோயிங் டு
help, is it actually helping and supporting the children around அப்படின்னு கேட்டீங்கன்னா yes it is indeed. Wheel வந்தது. அடுத்தது பாத்தீங்கன்னா which led to the industrialization. அடுத்தது வந்து இந்த கம்ப்யூட்டர் சிப் இன்வென்ஷன் வந்தது which led to the IT, the computer. நிச்சயமா இந்த கொரோனா வந்து has impacted few field, and it has also helped to evolutionize this digital connectivity between the entire globe. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையிலயும் சரி, பல ஊடகங்களையும் சரி, எவ்ரி ஒன் ஆர் கனெக்டட். குளோபலி பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஆர் கனெக்டட். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் இன் திஸ் டெக்னாலஜி மேனர். அது வந்து பாத்தீங்கன்னா வசதி இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான். வசதி இருக்கிற குழந்தைகள் இது வந்து அந்த ஏற்றத்தாழ்வை வந்து இன்னும் அதிகப்படுத்தும். ஏற்றத்தாழ்வுகளை வந்து இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை தான் இந்த டெக்னாலஜி இஸ் பிரிங்கிங். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எப்படி வந்து அரசாங்கம் வந்து ஒரு இலவச மதிய உணவு திட்டம், ஒரு இலவச லேப்டாப், இலவச சைக்கிள் கொடுத்து தே ட்ரை டு கம்ப்ரஸ் த கேப் அப்படின்ற மாதிரி நிச்சயமா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த கேப் வந்து கம்மியாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய குழந்தை பள்ளியில் படிக்கும் பொழுது துள்ளி குதித்து கொண்டு வெளியில் பள்ளியில தயார் ரெடி ஆயிட்டு ஒரு ஆட்டோல ஏறுறதோ ஒரு ஸ்கூல் வேன்ல ஏறுறதோ இருக்கும். இன்னைக்கு வந்து அவ ஒரு சோம்பலுடன் தான் வந்து கணிப்பொறி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஒரு நிலைமை தான். ஐ திங்க் இன்டர்நெட் சம் இஷ்யூ இருக்கிறதுனால நைட் ஆப்ரம் நைட் குடிச்சதுல இப்பதான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. அடுத்த கேள்வி நான் இப்ப அவரை கேட்டு உங்களுக்கு வரதா இருந்த கேள்விக்கு நான் போயிடுறேன். மிட் டே மீல் ஸ்கீம் பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப மேல் நியூட்ரிஷன் பிரச்சனை வந்து ஸ்லோலி இட்ஸ் கூட பார்ப்போம். ஒரு டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சோம் நார்மலா பார்த்தா ஹியூஜ் பாப்புலேஷன். இப்ப நம்ம சென்னை எடுத்துக்கிட்டோம்னா 30 லட்சம் பேர் வந்து அர்பன் புவர் பாக்கெட்ல இருக்காங்க. ஒரு 2017 ஸ்லம்ஸ்ல இருக்காங்க. இப்போ இவங்க வந்து அங்க இருக்க குழந்தைங்க மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரி மிட் டே மீல் சிஸ்டம். இப்போ கேரளால பாத்தீங்கன்னா, இப்போ யூ மென்ஷன் அபவுட் லைக் இப்போ அவங்க வீட்டுல இருக்கும்போது இப்போ அதை எப்படி ரிப்ளேஸ் பண்றதுன்னா, அங்க என்ன பண்ணாங்கன்னா லாக்டவுன் பீரியட்ல குழந்தைங்களுக்கான ஃபுட்டு வந்து அந்த கிராசரிஸ் ஆல்ரெடி கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அவங்க சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட்டும் வந்து டெய்லி வந்து பரிமாறப்பட்டது, ஒவ்வொரு வீட்லயும் வந்து கொடுத்தாங்க. சில ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சது, அவங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, அண்ட் அந்த சைஸும் சின்னது. எல்லா ஸ்டேட்டையும் ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ண முடியாது. ஒரு சில இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ சிங்கப்பூர்ல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. அசாம்லயும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ கேரளால பண்ற நிறைய விஷயங்கள் கர்நாடகாலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிசெஃப்ல இப்போ நேத்து வந்து ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட மெம்பர் செக்ரட்டரி நேற்று பேசும்பொழுது அதுல இருந்து சில பாயிண்ட்ஸ் கிடைச்சது. எப்படி வந்து குழந்தைங்களை வந்து எஸ்பெஷலி மேல் நியூட்ரிஷன் பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்காக அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒண்ணு சர்வ் பண்றது வீட்டுல கொண்டு வந்து, அடுத்தது ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு பேசிக் எஜுகேஷனும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கம்ப்யூட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணு கெடுது, ஆர் வந்து முதல்ல வந்து போனை வெய்ய விளையாடாத இல்ல சிஸ்டம் முன்னாடி உட்காராதான்னு சொன்னவங்க இப்போ நம்ம உட்கார வைக்கிறோம் 4 ஹவர் அப்படின்றதுனால கண்ணு பிரச்சனை சிலருக்குலாம் வருதுன்றதுனால அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, கேபிள் டிவி இருக்குல்ல, லோக்கல் கேபிள் டிவி, அதுல வந்து ஸ்கூலுங்களுக்கு பிரிச்சு கொடுத்து சப்ஜெக்ட்ஸை பிரிச்சு அண்ட் ஒரே கிளாஸ்ல இருக்கிற ஒரே சிலபஸை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் ஒன்னா வந்து உட்காந்து யூஜிசி ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருப்போம் நம்ம ஸ்கூல் டைம்ல வரும் தெரியுங்களா, மத்தியானம் 1 மணில இருந்து 3 மணிக்கு வருவாங்களா, அதே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நியூசிலாந்துல ஒரு சில சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, பிளெண்டட் லேர்னிங் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சிலது அவங்க ஆல்ரெடி இமெயில் பண்ணிடுறாங்க, அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து டிவில வர்றது, சிலதெல்லாம் வந்துட்டு மொபைல் ஆப் மாதிரி கொடுத்துருக்காங்க, டெஸ்ட்டும் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிஸ்டம் வேற ஏதாவது நீங்க இஃப் யூ ஹவ் கம் அக்ராஸ், இப்போ யூகேல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பல ஐ மீன் குளோபலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால கேட்கறேன், ஹேவ் யூ கம் அக்ராஸ் எனி பெஸ்ட் பிராக்டிசஸ் விச் கேன் பி இம்பைப்ட் ஹியர்? ஏன்னா இப்போ தே ஓப்பன் டு சஜஷன்ஸ், என்ன இந்த மாதிரி கொண்டு வரணும்ன்றது. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வில்லேஜ்லயோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயோ அதை கொண்டு வந்தோம்னா அதை பார்த்து அது ஓகே, அது வந்து ஸ்கேல் அப் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல தேர் ஓப்பன் டு சஜஷன்ஸ். இஃப் அட் ஆல் யூ கம் அக்ராஸ் சொல்லுங்க. ஐ திங்க் அப்ராம் வந்துட்டார் போல இருக்கு. ஸோ ஐ go to him and then I'll come back to you. நீங்க இது யோசிக்கிறீங்க. வெல்கம் பேக். ஓகே, தேங்க் யூ. இப்போ ட்ரெய்னர்ன்ற முறையில இப்போ நம்ம முன்ன பாத்தீங்கன்னா, நம்ம எப்போ வந்து ஒரு ட்ரைனிங்காக நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போறோம், ஆர்கனைசேஷனுக்கு போறோம், அங்க ட்ரைனிங் எடுப்போம். அப்போ அங்க
பர்சனலா அங்க இருந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கும் இப்போ வந்து என்ன மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த பர்சனல் மிஸ் ஆகுது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப சில எனர்ஜைசர்ஸோ சில ஆக்டிவிட்டிஸோ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ அங்க இருக்கும்போது ஃபுல் கண்ட்ரோல் நமக்கு இருக்கும். முதல்ல ஒரு 15 நிமிஷத்துல நம்ம மொத்தமா அவங்களை நம்ம சைட் கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பைட் பேப்பர் வேலை தான். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அவங்களை ஒரு செஷனா கொண்டு போறோம், அந்த 15 மினிட்ஸ் கொண்டு போவோம். இன்பிட்வீன் கொஞ்சம் அங்க எங்க தோய்வு ஏற்படுத்தோ, ஏன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ஒரு 6 to 7 நிமிஷம்ன்றதுனால ஒரு 12 நிமிஷம் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணுவோம், ஒரு சின்ன எனர்ஜைசர் கொடுப்போம், திரும்ப 12 நிமிஷம் கொண்டு போவோம், ஸ்ட்ரெச் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருப்போம். ஆன்லைன்ல எப்படி பண்றீங்க? நான் மெயினான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா ஒரு ஸ்டூடெண்டோட மீட் பண்ணும் போது, நம்ம ட்ரைனிங் செஷன்ஸ் நடத்தும் போது, ஆர்கனைசேஷனும் சரி இல்லைன்னா ஒரு ஸ்கூல் செஷனும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் வில் பி வெரி வெரி கம்ஃபர்டபுள் அங்க. ஸோ டைரக்ட் வி ஹேவ் த டோட்டல் ஐ கான்டாக்ட் plus our eye contact is there, then as well as we also get to communicate with them. You are able to ask some questions, they are able to ask you questions very freely. That is the whole concept when we have a live session. But when we go online, the most important thing is how are we going to take this content and deliver it. That is more important, which we actually need to focus on. Today faculties would find it difficult because many of them are not yet trained how to go about and handling an online session. There would be two differences. One would be a recorded session, the other would be a live session which could be happening over there. So recorded session it would be very simple for the faculty. It would be say for example, let us take say on 8th standard class. If a faculty wants to take an English session, so she wants to just teach them about the English lesson and let's say let it be prose. And this could be as a refresher, so students could go any time back again and actually view these videos. It could be a recorded video for them. So andamari sessions நம்ம எடுக்கும்போது பாத்தீங்கன்னா it is very simple for the faculty, so they could actually go through, use the board, read the subject out, give them the points, everything would be derived. But online அப்படின்னு வரும்போது இன்னைக்கு தேதிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா many faculties would find it difficult first to have the student to be engaged with them. நான் இப்போ சின்ன எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் சவுத் ஆஃப் தமிழ்நாடுல உட்கார்றதுனால so far you are actually facing a small little glitch on the internet connectivity. So these kind of connectivity issues or technical issues would be faced by either the student or the faculty. So getting them all connected would be a little difficult. This would be one criteria which would be faced. Second thing is implementing it on the rural side. அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா it would be the digitalization and the parents should be trained first on this. What is the importance of this? Okay. Comparing from rural and urban parents அப்படின்னு எடுத்துட்டோம்னா there's going to be a vast gap which is there. இது not only for parents, including for faculty members. ஓகேங்களா, இது ரெண்டுமே ஆக்சுவலா ரெண்டுமே is going to go hand in hand into this. One side parents have to be trained, other side again the faculty also has to be trained on both sides. And digital literacy is a very the drawback is really high. If we're looking at the literacy rate here in rural areas, it is only going to be about 10 to 20% of parents and faculty are really digital literacy on a high scale. The rest of the சொல்லி கொடுக்கிறது முன்னாடி டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணனும், பெற்றோர்களை வந்து ஆபரேட் பண்ணனும்ன்றதெல்லாம் கண்டிப்பா. இது பரிணாம வளர்ச்சி மாதிரி பாக்குறீங்களா? முதல்ல நம்ம வந்து பிளாக் அண்ட் போர்டு இருந்தது, பிளாக் போர்டு இருந்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தோம். அப்புறம் ப்ரொஜெக்டருக்கு முன்னாடி OHP இருந்தது, அப்புறம் ப்ரொஜெக்டர் வந்தோம், ஒயிட் போர்ட்ல இருந்து இது மாதிரி ஒரு இதா மாறணும். இது அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி மாதிரி பாக்குறீங்களா, இல்ல how do you see this? இது மாதிரி இதுதான் இனிமே இருக்க போதா, இல்ல மாற்றங்கள் வருமா? கண்டிப்பா this is the next curve actually which we'll have to take this change forward. We cannot say no. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை when we talk about COVID அப்படின்னு சொல்லும்போது this has made a big impact. So these changes have to go forward as such. So we need to really focus. The system has to be changed because now today we are looking at machine learning. If we take a small little app, or we take today many of us have been seated at home. If we are actually watching a movie say on Amazon Prime or Netflix example கேட்டோம்னா நம்மளோட வியூ பேஸ் பண்ணி அவங்களே வந்து ப்ரெஃபரன்சஸ் வந்து நம்மளுக்கே கொடுத்துருவாங்க. நம்மளோட என்ன லைக் பண்றோம் வியூ பண்றதுக்கு, வாட் கைண்ட் ஆஃப் மூவிஸ் ஆர் லெட் இட் பி a series or episodes we like to see. So when we look at machine learning here, we need to see that faculties are trained.
they need to be well trained as such. Next thing is they need to bring in a lot of would say a lot of training activities for kids that they can do online. For example, if we see, we have Google Classrooms, for example, where we can actually have a live class we can have, or we can also have a recorded class, and it is very secure. Today I've also been watching an article where there is an issue which is being raised by parents stating that classes are running on Zoom and it could be hacked or anything like that. So there are a lot of issues. So now technology wise we need to actually go forward, we need to learn things. PBL method needs... கல்வி பத்தி என்ன நினைக்கிறீங்க? Sorry, can you just repeat that? தனித்திறன் கல்வி இப்போ வந்து எனக்கு கார்பென்ட்ரி ஒர்க் தான் பிடிச்சிருக்கு, இல்ல எனக்கு பாடம் தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோமே. சிங்கப்பூர்ல பண்றாங்க இல்லையா, ஒரு 5வது வரைக்கும் வந்து படிச்சுட்டு வராங்க ஒன்னா. அதுக்கப்புறமா எனக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள பிரிச்சு விடுறாங்களே. இவங்க மெக்கானிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவங்க ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏஜ்ல பிரிச்சு அதுல படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு அப்கோர்ஸ் 2 விதமான இதுவும் இருக்கு, வரவேற்பும் இருக்கு, எதிர்ப்பும் இருக்கு. பட் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, பல பேர் வந்து இப்போ ஹோம் ஸ்கூலிங் விரும்புறாங்க. 2 மாசம் வீட்டுல இருந்து படிச்சதை பார்த்தாங்க. நான் இதே வந்து நான் கூட இருந்து நான் சொல்லி கொடுத்து, நானும் என் மனைவியும் இல்ல நானும் என் கணவரும் நாங்க சொல்லி கொடுத்துக்கிறோம். நாங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க. வீட்டுல இருந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணிக்கிறதுக்கும் பிரைவேட் எக்ஸாம் எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சிலபஸ் எல்லாமும் நம்ம கிராஃப்ட் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏத்த மாதிரி அவங்க எதுல உள்ள எந்த துறையில உள்ள போனோன்றதுலாம் ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு தெரியுது. நான் வந்து அது எந்த ஃபீல்ட் வேணாலும் இருக்கலாம். அதாவது இப்போ இந்த ஆல்ரெடி இருக்க மெயின் ஸ்ட்ரீம் இல்லாம வேற எந்த ஃபீல்ட் வேணாலும் இருக்கலாம் அவங்க போகணும்னு ஆசைப்படுறது. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா the biggest thing is if we look at the நீங்க சொன்ன கல்வி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா if you look way back it is actually our Gurukul method. So it was more of a play, it was more involvement of play. Inikin pathina it is totally, if you're looking at the syllabus அப்படின்னு பாத்தீங்கன்னா it's gone way ahead where we are only looking at IB syllabus, international baccalaureate syllabus, which is worldwide. It's the same syllabus that is being followed, where you have like different programs that you have CYP and MYP. So you have the primary year program and the middle year program, and then last you have the diploma program which you have, that is for your 11th and 12th. So in the mari programs அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா you can do your education at home. You can actually learn, your parents could teach you, you will have different activities that you can actually do at home. They give you the study material, they also support you on a daily basis of what could be done. You also have visual classes which the curriculum gives you, and it also gives a lot of training sessions where parents are also involved into it. So it is not just the child all by itself or the parent all by itself. So they have support vice versa. That is ஆரம்பிக்கிறோம். Thank you. கமலேஷ், அடுத்த கேள்வி உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கோவிட் சிச்சுவேஷன்ல ஐ டோன்ட் நோ லைக் யூ ரைட் வெல், இப்போ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆர் இதை வந்து நான் வந்து அதுக்காக இருக்கிறத டினை பண்ண சொல்ல, பட் அதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்டேபிள் மைண்ட் ஃப்ரேம்ல இருக்கணும். அதுக்கு வந்து பல டெக்னிக்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அதை ஏத்துக்கிட்டு போறதுக்கு, அந்த மனப்பான்மை உருவாகிறதுக்கு வல்லூரோட ஆங்கிள் இருந்து எடுத்துக்கிறது, இடுக்குன்னு வருங்கால் நகுகான்ற மாதிரி முதல்ல இருந்து எடுத்துக்கிறதோ, இல்ல இதான் சிச்சுவேஷன், இதுக்கு நான் தயார்படுத்திக்கணும்ன்றதுக்கு என்னென்ன மாதிரி வகை, அதாவது பிஹேவியரல் சேஞ்ச் நம்மளே கொண்டு வந்துக்கலாம். இப்ப ஏன்னா எல்லாருக்கிட்டுமே நிறைய டைம் இருக்கு. இதை வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, தன்னை மாத்திக்கிறதுக்கான டைமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற டைம்ல ஓடிக்கிட்டே இருந்தோம், டைம் இல்லை, கமிட்மெண்ட் நம்மளை துரத்திக்கிட்டே இருந்தது, நிறைய ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த மாதிரி நிறுத்தி நிதானமா பார்த்து தன்னை என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கான நேரங்கள் இருக்கு. குறிப்பிட்ட நேரம் இதுக்கு அதுக்குன்னு ஒதுக்குற மாதிரி. ஏன்னா இப்போ முக்காவாசி பேருடைய ரெகுலர் பேட்டர்னே பாத்தீங்கன்னா ஆன்லைன் சர்டிபிகேஷன் ஒரு 2 hour, யோகா இல்ல எக்ஸசைஸ் அது மாதிரி ஒரு 2 hour, அப்புறமா ஏன்னா முன்ன அது மாதிரிலாம் பண்ணல, இப்ப எல்லாமே அது மாதிரி ஸ்கெடியூல் போட்டு டைம் டேபிள் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஹவு டு யூ சீ திஸ்? எந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி நான் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர், ஏன்னா ரொம்ப நான் இப்ப எங்க யார்கிட்ட போன் பண்ணி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ, அடுத்த வார்த்தை வந்து கரோனா எப்படி இருக்கு உங்க ஏரியாலன்றதான் வருது. ஆர் வீட்டுல பேசும்போது நான் அன்னைக்கு எண்ணிட்டு இருந்தேன் எத்தனை தடவை கரோனா கோவிட்னு சொன்னேன். மத்தியானத்துக்குள்ளே வந்து 60 வாட்டி சொல்லிட்டேன் நான் கரோனான்ற வார்த்தையும் கோவிட்ன்ற வார்த்தையும் சொல்லிட்டேன். இவ்வளவு அப்புறமா இப்ப கான்சியஸா அதை கம்மி பண்றேன். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். ஆரம்பத்துல வந்து ரொம்ப கான்சியஸா அதை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் நல்லது இல்லைன்னு தோணுது எனக்கு. ஓவர் டோஸ் மாதிரி இருக்கு இல்லையா? சோ அதை எப்படி பார்க்கலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நீங்க வந்து நகைச்சுவையை பத்தி கேட்டீங்க. நான் இப்போ சமீபத்துல தான் ஒரு பிளாக் ஒன்று எழுதினேன். எவ்ரி குட் ஜோக்
has some humor, has some pain, and has some truth. ஓகேங்களா? ஸோ எவ்ரி குட் ஹியூமர் ஹேஸ் தீஸ் த்ரீ காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயத்துல நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரின்சிபலாவே எடுத்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு பிரேக், ஓகே, வாட் வி ஹேவ் ஆல் ரிசீவ்ட் ஒரு சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 மாசம். வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து 38 வருடம் பணிபுரிஞ்சார். அவருக்கு வந்து 38 வருஷமுமே அவருக்குலாம் வந்து பிரேக்கே கிடைக்கல. ஓகே, அவர் கிடைச்ச ஒரே பிரேக் வந்து அந்த சாட்டர்டே சண்டே அந்த 8 நாள் கிடைக்கிற ஒரு பிஎல்சிஎல் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ நமக்குலாம் வந்து as such பாத்தீங்கன்னா we are all completely gifted by nature to get this long break to introspect what is that we want to do. எனக்கு தெரிந்த பலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறை மாற்றத்திற்குரிய வழிகளை தேடி இருக்கிறாங்க. அதாவது வந்து probably they wanted to go behind their passion. நிறைய பேர் வந்து they have realized what they actually wanted to do. ஏன்னா இந்த கொரோனா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it has given lots of learnings to all of us. நம்ம வந்து வாழ்வை பார்க்கும் முறையே வந்து திருப்பி போட்டுருச்சு. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எவ்ரி ஒன் இன் திஸ் குளோப் பாத்தீங்கன்னா இதை எப்படி அனுப்பணும்னா பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்ன்ற மாதிரி பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா. இப்போ பிஃபோர் கொரோனால நம்ம வாழ்வியல் முறைகளே வேற, இப்ப ஆஃப்டர் கொரோனா நம்மளுடைய வாழ்வியல் முறைகளே வந்து வேற மாதிரி உருவாகி இருக்கு. இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ப்ராக்ரஸ் பண்றது பெட்டர். இது ஒரு விஷயம். அண்ட் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி மென்டலி டிப்ரெஸ்டு, மென்டலி டவுன் ஸ்டேட், ஆங்ஷியஸ், டிப்ரெஷன், இது எல்லாமே நடக்குது. இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தமிழகத்துல மட்டும் 300 பேர் வந்து தற்கொலையில ஈடுபடுறதா கேள்விப்பட்டேன். இது ஒரு சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டேன், which is quite alarming. இது என்னன்னா ஓவர் டோஸ். எல்லா நியூஸ் சேனலுமே வந்து பாத்தீங்கன்னா they are giving the right information, they are giving the fact, but நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நீங்க 60 தடவை கொரோனாவை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்கன்னா அந்த நீங்க you are in a stage where you can introspect the data, you can introspect, you can analyze and you can interpret the data. உங்களுடைய as a டாக்டர் ஹரிபாலாஜி உங்களால அதுக்குரிய கேப்பபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு சாமானியனை பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இதை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அது சொல்ற டிவிலையும் பத்திரிகையிலையும் வர்ற நியூஸ் அத்தனையுமே 100% உண்மை இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இதுல வந்து நான் 2 பேருடைய உதவியை கோருகிறேன். ஒன்னு, the general public. The general public should be able to introspect the data and they should refrain the news consumption. அவங்க வந்து ஒரு 30 நிமிடத்துக்கு மேல கொரோனாவை பத்தி செய்தியே 30 நிமிஷத்துக்கு மேல பாக்காதீங்க. எந்த ஒரு செய்தியா இருந்தாலும், அது ஒரு பிபிசியா இருக்கட்டும், ஒரு என்டிடிவியா இருக்கட்டும், எந்த ஒரு தொலைக்காட்சி செய்தியா இருந்தாலும் 30 நிமிஷம் யூ ஹாவ் டு பி இன்ஃபார்ம்ட். அதுல வந்து டவுட்டே கிடையாது, யூ ஹாவ் டு பி இன்ஃபார்ம். ஆனா 30 நிமிஷத்துக்கு மேல அந்த செய்தியை பார்க்காதீங்க, பிகாஸ் இட் ஸ்டார்ட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். நான் 2வது போடுகின்ற உதவி இந்த மீடியா பீப்புள். The media people should be completely responsible, accountable, and அந்த ஒரு பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு சொசைட்டல் ஹேண்ட்லிங் பொறுப்பு மீடியா பீப்புள் கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் உங்களுடைய கேள்விக்குரிய பதில். தேங்க்யூ. அப்ரஹாம், இப்போ பெற்றோர்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து 2-3 இப்ப அவங்களுக்கும் இதே நம்ம ஸ்ட்ரீம் தான் எடுத்தாகணும். திரும்ப வந்து ஆன்லைன்ல தான் சொல்லி கொடுத்தாங்கன்னா நேரில் போக முடியாது. இப்போ அதை தவிர வேற ஏதோ இருக்கு. இப்ப நான் வந்து இப்போ எது எப்படி கேட்கறேன்னா, கேரளா நம்ம சொன்னோம் இல்லைங்களா டிவி யூஸ் பண்றாங்கன்னு, அந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆர் உங்க தெரிஞ்ச சர்க்கிள்ல ஆர் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஏதாவது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நீங்க பார்த்தா பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது வீடியோ கம் அக்ராஸ் ஆர் தாட் அபௌட் இட்? நான் கேரளா இருக்கும்போது உங்ககிட்ட பேசின போது யூ ஹேட் சர்டன் டிஃபரெண்ட் செட் ஆஃப் சிலபஸே சொன்னீங்க. ஏன்னா இப்போ ரெகுலர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறத விட லைஃப் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு தெரியணும், என்னென்ன அவங்க லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும், லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு. அதாவது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அவன் நார்மலா வாழ்க்கையில என்னென்ன சொல்லியே கொடுக்கறது இல்ல, இவங்க படிக்கிறத வந்து அவன் அப்ளை பண்ணும்போது ஒரு சில பர்சன்டேஜ் தான். அப்கோர்ஸ் அந்த வளர்ற விதம், அவங்க கூட இருக்க அந்த சூழல், டீச்சருங்க கிட்ட இருக்கிறது, இந்த டிசிப்ளின், பசங்க கூட பழகிறது, அதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகுது இல்லைன்னு இல்லை. ஆனா அந்த அந்த கோர் ஏரியாஸ் அவங்க படிக்கிறது வந்து முக்கால்வாசி அவங்க அதாவது வாழ்க்கையில அவங்க உள்ள என்டர் பண்ணும்போது
பல தடவை வந்து அவங்க நிக்கிறாங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி. ஆர் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் படிக்கிறதே ஒரு இடத்துல போய் வேலை செய்யறதுக்குன்ற மாதிரி அந்த மனப்பான்மையை உடைக்கணும். நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேருக்கு வேலை தரணும்ன்ற எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து அந்த விதைய சின்ன வயசுலயே போட்டாதான் அவங்க வந்து ஒரு 16 வயசு 18 வயசு வரும்போது என்ன செய்யலான்ற, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது மூலமா எப்படி அதை ஒரு பிசினஸ் மாடலா மாத்தலாம், இதை பத்திலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? வாட் ஸ்டேஜ் இஸ் திஸ்? லைக் ஆல்ரெடி அந்த பேக்கேஜ்ல பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்களா, ஆர் இஸ் ஸ்டில் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்? நம்ம சொல்ல ஒரு 1 year இருக்குமா நம்ம பேசி ஒரு நாள் நைட்டு கூட 1.5 almost a year. Actually பாத்தீங்கன்னா we have been setting some examples. இப்போ ரூரல் ஏரியா, இப்போ நாங்க இருக்கிற ஏரியால இப்போ வந்து since we do homeschooling for our own kids, so அதை பேஸ் பண்ணி இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ அது எப்படி நீங்க வந்து totally how are you taking the whole curriculum for the year, how are you actually training the kids? So that is was the whole question mark, because when we see here daily children carrying their bags, it's not just a bag, it's like almost taking a load of books daily there and they come back. So சொல்ல போனா இங்க ரூரல் ஏரியால வரும்போது ஃபர்ஸ்ட் சில்ட்ரனும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணோம் இங்கேயும். Okay, let them get that exposure அப்படின்னு சொல்லிட்டு. But the only thing that happened was every day there used to be a complaint from my daughter especially. ஏன்னா வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து she took into, we thought of phonetics basically, not we went through the process of LSRW, so that is listening, speaking, reading and then writing. But நம்மளோட நார்மல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா ஆப்போசிட்ல போயிடும். It would be reading, writing, speaking and then listening. It goes just the inverted way every school, and the biggest part of it is every parent as such. I will not blame the parents alone. It's become a social stigma where they try to compare their child with the neighbor's child, or either the elder one with the younger one. So why is he getting 90 marks? Why did you get 60 marks? So this is a big stigma. They do not really try to understand what the kid really needs, or what is his ambition, what is his likes or dislikes, that they never look at it. Neither is the school looking at it, or neither the parents. This is a big drawback. When we looked at our children, when they started complaining, especially daughter, like this word is being spelled wrong, or this word is being pronounced wrong, she used to coming back to us. So then we thought, okay, let's stop it there. And just as school, hardly 4 months, we stopped it and we kept her back at home. And then we started doing our regular homeschooling itself for them, what we were doing before. So it is more or less PBL method. So here now, for example, for both my son and daughter, what we do is, so we take, he's doing his 5th and she is doing her 8th. So what we do is we combine both their syllabuses. We don't try to do only 5th for him and only 8th for her. So we actually combine both together. So customize it. So now what we do is, like now say now my daughter comes up and says, okay, how is a plant growing? If I plant a seed, how does it grow? So the only thing that we do is very same evening we get them a packet of seeds, or whatever that is available in the kitchen itself. For example, we'll take say green chilies, tomatoes. So we give them that in their hand and we ask them to start experimenting. You try planting it, you plow the soil, you plant it, you take care of your section. So if you are having a say 1 square meter of land for yourself in the garden, so you take care of it. So what is your output after say 1 week? What is happening? So this is the way that we do. Now, if we look at actually here, the area that we stay in, it is a semi-moderate climate. So it's like 6 months you have really good sun. It's really hot. And the next 6 months it's moderate where we have a lot of drizzle and rain again. Now, in this kind of a climate, for example, now my son has been doing an experiment for the last 3 weeks where he's actually taken a lychee seed and planted it with little soil in a water bottle, a glass bottle, and he's made it to germinate and start to grow, which is normally does not happen in this area. Any soil, like for example, we take Chennai or anything, it is not going to happen. But he's been able to germinate it and he's been making it to grow almost to about 3 inches now in about 3 weeks time. So now this is a way we actually need to start changing the total learning style for them. For example, now if we take Japan, if their schooling system, if we take them from say grade 3, every school has an area where students need to go and do gardening every day. So they are allotted a piece of land. So each classroom takes care of it. So now let's say grade 4, they would plant greens. Grade 5 would actually plant some kind of vegetable, say for example potato or anything. Grade 6 would actually plant paddy. So based on this time duration for it to actually germinate and for it when you have your harvest, so that grade will actually harvest their crops
And those crops are again in turn used for them to be used for their lunch time in their school itself. So the whole cycle of learning actually happens there. And it's a very different thing that we do not actually split, or bias system is not there in their schooling system. So when we do homeschooling here, that is actually changing. Even schools need to change this altogether. Thank you. இப்போ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் விஷயத்த வந்து காலேஜ் லெவல்ல கொண்டு வரணும்ன்றது முதல்ல இங்க சில காலேஜஸ்லாம் முயற்சி பண்ணாங்க. ஸ்கூல் லெவல்ல கொண்டு வரணும்ன்றது நான் பார்க்கல, எனக்கு தெரிஞ்சு இல்லை. பட் காலேஜ் லெவல்ல கொண்டு வரணும்ட்டு அதுக்கு முயற்சி இல்லாம பல பல்கலைக்கழகம் எடுத்தாங்க. அவங்க காலேஜ்லயே ஒரு பகுதியை ஒதுக்கி வாரத்துல ஒரு நாள் வந்து இத்தனை அவர் அப்படின்ற ஒதுக்கி அவங்க நீங்க சொன்ன மாதிரி அங்க விளைஞ்ச காய்கறிகளை கொண்டு வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வீக் செலிப்ரேஷன் போதெல்லாம் அதை விற்கிறது, முருங்கைக்காலாம் கட்டு எடுத்து வைக்கிறது எல்லாம் நடந்தது. பட் அது வந்து ஒரு கன்சிஸ்டண்டா இல்லை. சில காலேஜஸ் ஆரம்பிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஏன்னா அது வந்து விளையாட்டும் இல்லை. லைக் அந்த பேட்ச் முடிச்சுட்டு போகும்போது அவங்க தேவ் ஹேண்ட் இட் ஓவர் டு தி நெக்ஸ்ட் ஃபாலோயிங் பேட்ச். அவங்களும் அதே கவனத்தோட அதை பார்த்துக்கணும். ஏன்னா இது இன்னைக்கு ஊத்துல நாளைக்கு ஊத்திக்கலாம் அந்த இதெல்லாம் இல்லை. அன்னன்னைக்கு போய் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணலன்னா முடிஞ்சது அதோட கதை. ஸோ அது என்ன, அது அப்படியே சில தோய்வடைஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி நீங்க ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுவீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கேள்வி கமலேஷ்க்கு, இப்ப இவர் சொன்ன இந்த ஹோம் ஸ்கூலிங் மெத்தட் இப்ப இன்கேஸ் இப்ப பல பேர் இதுல ஆப் பண்றாங்க. இப்ப நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு வர்றதில்ல, அது இங்க மட்டும் இல்ல, நான் சொல்றது பேன் இண்டியா லெவல்ல நிறைய பேர் இதை வந்து விரும்புறாங்க. ரெண்டு காரணத்தினால. ஒன்னு வந்து ஃபெசிலிட்டி வந்து லைஃப் ஆஃப்டர் லாக்டவுன், நியூ நார்மலுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி பல சந்தேகங்களும் ஒரு அன்சர்டனிட்டி இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க இப்ப நம்ம அங்க போகும்போது அது எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, அதனால நான் வீட்லயே வச்சு சொல்லி கொடுத்துக்கிறேன்றது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொன்னு வந்துட்டு இது பசங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க, நான் இதே வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் ஓப்பனா அந்த மாதிரி இறங்கியிருக்காங்க. இவர் வந்து பெற்றோர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்ன்றாரு. ஓகேங்களா? லைக் இப்போ வீட்டுல வந்து ஜென்ரலா இப்போ ஸ்கூல் சைட்ல இருந்து அவங்க கிளாஸ் எடுக்கிறதுலாம் ஓகே, மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பேரண்ட்ஸ்க்குன்னு ஏதாவது சில டிப்ஸோ இல்ல அந்த மாதிரி இதெல்லாம் உங்க சைட்ல இருந்து நீங்க அதை பாத்துக்கணுன்றதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா? ஏன்னா சில ஸ்கூல்ஸ் நான் கேட்ட போது கொடுத்துருக்காங்க, சில இடத்துல கொடுக்கல, சில இடத்துல வந்து பார்ஷலா இருந்திருக்கு. இதை வந்து வீட்டுல கொடுத்துருங்க, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு இதை வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்புவாங்களாம், அதுல இன்னொரு ஒரு ஹாஃப் பேஜ் வந்து பேரண்ட்ஸுக்கு போவோம், அவங்க இதெல்லாம் பண்றாங்களான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க இவரு ஆப்ரஹாம் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் அவங்களுக்கு சைட்லயோ வந்து கொஞ்சம் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. பட் ஃபுல் லெவல்ல கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி we can dedicate a session on this. அதனால தான் கேட்கறேன். இல்ல, நீங்க கேக்குறது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விதான் ஹரிபாலாஜி. ஆனா அந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி I would like to congratulate Abraham Knight for doing this home education for this time. It is completely inspiring aspect what you are doing for your kids, and one day I look forward to visit your house and look at the check at the always welcome. 2 hour 3 hour பேசலாம். லைக் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்ச வந்து டெஃபினட்டா ஒரு கலாம் சார் எதிர்பார்த்து ஒரு இந்தியா நோக்கி போறதுக்கான ஸ்டெப்ஸ் அதெல்லாம். பட் ஒரு நாள் இதே சென்னையின் மைய பகுதியில நான் குடியிருக்கிறேன். நீங்க சொல்ற அந்த 1 square feet இதை என் பொண்ணுக்கு நான் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து 8000 ரூபாய் நான் வாடகை கொடுக்கணும். அதுக்கும் வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. நான் இதுக்குரிய பிளஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிச்சயமா இருக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாத்தீங்கன்னா ஆனா என்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நியர்லி சிங்கிள் சைல்டு சிண்ட்ரோம் தான் அக்ராஸ் த மெட்ரோஸ். பாத்தீங்கன்னா they do not even go for the second child. So இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா if I am going to bring only a home school for this single child syndrome இருக்கிற மெட்ரோ சிட்டிஸ்ல, how socialized my child will be. ஓகே, இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணு வந்து என்னை திட்டாங்க மிஸ் அப்படின்ட்டு வந்து அழும் போதோ, இல்லாட்டி என் பையன் வந்து என்னோட ஷார்ப்னர் ரப்பர் எடுத்துட்டு போயிட்டான், நாளைக்கு அவன் தரேன்னு சொன்னா அவன் கண்டிப்பா கொடுத்துருவான் டாடி, அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியலைசிங் அஸ் வெல் அஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ். ஓகே, நீங்க பல விஷயங்கள் ஹோம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாலும் இந்த சோஷியலைசிங் அப்படிங்கிறதும் அதுவும் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்ல கிளஸ்டர் ஃபேமிலிஸ் இருக்கிற சூழ்நிலையில, தாத்தா பாட்டி கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்வது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்வி அறிவுக்கு மட்டும்
மட்டும் இல்லாம நிச்சயமா இந்த ஒரு சோஷியலைசிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்றதுக்கும் ஒரு முக்கிய பங்கு அளிக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ போத் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓவர் ஹியர். அடுத்து ஹரிபாலாஜி, what is that we are looking forward? Is there a specialization that we can do in the time of pandemic? What does the parents can do? In it's better to wait and watch. In the pandemic, we still do not know whether we are in the beginning of the pandemic or whether we are in the middle of the disease period or we are nearing the end. அதுவே நமக்கு இன்னும் தெரியாது. இது எத்தனை மாசம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும் அப்படிங்கறதும் தெரியாது. And we do not even know where Bill Gates have told today. Where are we standing right now? So இந்த சூழ்நிலையில it is better to wait and watch அப்படிங்கறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பேரண்ட்ஸ் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா this I have spent lots of time having sharing the bedtime stories with my daughter. அவளுக்கு வந்து வெறும் இந்த தாத்தா பாட்டி கதைகள் மட்டும் இல்லாம நான் என் ஒய்ஃபை சந்திச்ச கதை, நானும் என் ஒய்ஃபும் மேற்கொண்ட பயணங்கள், நானும் எங்க அப்பாவுக்கும் இருந்த சண்டைகள், அந்த மாதிரி என்ன ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ், அந்த என்டையர் டைனமிக்ஸ், இது வந்து என்னுடைய வேலைக்கு போற சூழ்நிலையில என்னால பகிர்ந்துக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கிட்டத்தட்ட வந்து I have given her a complete download what she has to know about my family, the wisdom and the qualities and what would be my expectations. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பொண்ணுகிட்ட சொல்ல முடிஞ்சது. அடுத்தது நான் குறிப்பிட்டு தொடர்ந்து சொல்ற மாதிரி இந்த டைம் அப்படிங்கிறது வந்து வெறும் கல்வி அறிவு அப்படிங்கிறது இல்லாம ஒரு பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை டெவலப் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மறந்து போன பல விளையாட்டுகள், தாயம், இந்த கேரம் போர்டு, செஸ், மறந்து போன பல விளையாட்டுகள் இருக்கு. உங்க குழந்தைகளோட நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு விளையாட்டுல ஈடுபடும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்யோன்யம், they don't think you as a parent, you start becoming as a friend to them. And நீங்களும் வந்து over a period of time you will start enjoying in the whatever the links that were break in your work. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it becomes a good opportunities to catch up. And இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டு we can have a good game plan with our child and we can progress. ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி எனக்கு வந்து, இப்ப இது கொண்டு வந்திருக்கீங்க, இப்போ பிரைவேட்டா எழுதணும், எக்ஸாம் எழுதணும், 10th 11th 12th எழுதும்போது இந்த சிலபஸ் வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்களா? இல்ல அது எப்படி, என்ன ப்ரொசீஜர்? அந்த எக்ஸாம் முன்னாடி இன்னொரு ஏதாவது எக்ஸாம் எழுதணும், அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல, இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ ஐபி சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டா தே சப்போர்ட் டோட்டலி ஹோம் ஸ்கூலிங். ஸோ விக்டோரியன் ஸ்கூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில எடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் 2 schools which are there and 1 school at by Thoraipakkam, if I'm not wrong, they actually conduct the exams yearly for these students. So mainly what you'll have to do is, for them they have the 8th standard, you'll have an exam which is mandatory be taken, and then you have your 10th standard exams as well as your 12th standard exams. So these 3 exams are mandatorily taken and their certificates are valid worldwide. It's not just valid only in India, it's valid worldwide because the syllabus is being run throughout the world on a standardized manner. So it does not change at all, especially IB. And to also put out, give you an answer to your previous question which you actually asked me, where you actually asked me about when students want to specialize in specific thing like say carpentry and singing and all that. To bring it out, we actually have 1 school here in India which is in Ladakh, in Leh, where I actually got to know that they actually taken only 10th standard dropouts. Okay, those who have actually not completed their exams. Okay, if they are actually failed in their exams, they take these 2 kind of students especially and they train them based on what do they like. So like say for example, if they like carpentry, if one person likes say singing, one person likes say cricket, football, you name the sport or you name the things that they would like to do, electrical work, anything. So what they do is the first morning session, about say 2 to 3 hours, this student is made to go and engage himself with a specific teacher
and do whatever he likes. Like say for example, if a person likes to play football, so he goes to the ground, he has a set of friends who he meets there. He also has a physical education trainer, also a specialist who's there in football. So he's trained in that specific skill to play the game. So after they play, say, after 2 to 3 hours, then the teacher, whoever's the physical education teacher, accompanies them back to the classroom. So when they're back to the classroom, like say we have the maths teacher or the science teacher who's there for class on that specific day. So they start taking the class based on the sport. So like say suppose if we're talking about a football, so they would start like, how does a football look? Is it round in scientific terms? On the science terms, how would you actually go about it? Why is it spherical? Is it like a circular? What is it? Why is hair inside the ball? So these kind of things, they start having a common discussion. So he's more engaged into it because he's playing that sport. So you get a lot of answers. He comes out, the ball has different colors, I kick it, the ball curves, or the ball goes straight or it goes too high. Then they start discussing about the speed, velocity. The teacher brings in the formulas. He's more interested again into it to learn why it happens. And that actually enhances his skill on both the learning side as well as on his playing skills as well. So this is one big criteria there, and very meaningful for him. And their students who ever pass out after that, let them finish say the 10th or the 12th, it's an 100% pass out percentage from that school. And you have a lot of entrepreneurs who come out from them, being produced from them, like say carpenters, electricians, plumbers, painters. Say you can have painters like say painting different kinds of arts, or you can say painters who are actually going to paint buildings, different things. So you get a lot of people who are being produced over there. தேங்க்யூ. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ ஒரு 2 பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு நோ ஹவு டு வி கோ அபவுட் திஸ். ஏன்னா இப்போ வந்து இது மாதிரி நிறைய கன்சல்டன்ஸ் இருந்தாலும் இப்போ பார்த்ததுனால சில இது மாதிரி உங்களை காண்டாக்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. Sure, certainly you can go ahead and do it. No issues. இந்த கமெண்ட்ஸ்ல வந்து உங்க பேரும் உங்க நம்பரும் கொடுத்துடுறேன். இப்போ அடுத்தது கமலேஷ், இப்போ முக்கியமா வந்து பெற்றோர்கள் ஆங்கிள் பார்த்தோம், ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து பார்த்தோம், ஃபேக்கல்டி சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இன்னும் எந்த மாதிரிலாம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்க சைட்ல இருந்து கிட்ட இதை பத்தி ட்ரைனிங் இல்லை, அவங்க எடுத்துக்கிறாங்க. சில பேர்கிட்ட இதுக்கான தகுந்த கருவிகள் இல்லை, அதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வீட்லயோ இல்லை அவங்க தெரிஞ்சவங்க வீட்லயோ போய் உட்காந்து கூட எல்லாம் செய்யறாங்க. முன்னாள் நைட் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இவங்க வேலைக்கு போற மாதிரி இவங்க ஃபுல்லா இவங்களோட லஞ்ச்லாம் எடுத்துக்கிட்டு அங்க போய் உட்காந்து ஃபுல் டே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாவே 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி. எந்த மாதிரி இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது மாதிரி சிஸ்டம் அந்த மாதிரிலாம் வைக்கிறதா இருந்தா, நான் எதுக்கு இது கேட்கறேன்னா, அந்த மாதிரி ட்ரைனிங் வரும்பொழுது மோஸ்ட்லி நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, இப்போ வெளிநாட்டுல பார்த்தது, அப்புறம் இங்க புத்தகம் எழுதணும்னு ஆசைப்பட்டது, இதெல்லாமே வந்து ஒரு உந்துதல் வந்து நம்ம இதுலயே பல சிஸ்டங்கள் இருக்கு அப்படின்றது, நம்ம கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்குன்றது. இதை எப்படி இன்னும் சிம்பிளா கொடுக்கலாம்? ஏன்னா அவங்க வந்து நான் பார்த்த வரைக்கும் என்ன செய்யணும்ன்றது தெரியுது, பட் ஆனா எப்படி செய்யணும்ன்றதுல வந்து கொஞ்சம் அவங்க சிரமம் இருக்கு. வெறும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் 3 பேரும், இது ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இப்போ ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க, நிறைய பேர் வந்தாங்க, இப்ப பாத்துட்டு இருக்காங்க, சில பேர் வந்துட்டு போனாங்க, இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஃபேஸ்புக் லைவ்ல. கிளாஸ்ன்னு இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நியூஸ் வாசிக்கிற மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கணும் போது ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு உட்கார வைக்கணும் பசங்கன்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன மாதிரிலாம் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதாவது நான் சொல்றது ஃபேக்கல்டியோட ஆங்கிள் இருந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்ப கண்டிப்பா வந்து ஃபீட்பேக் வந்திருக்கும், உங்களுக்கு வீட்டுல குழந்தைகிட்ட இருந்து சொல்லியிருப்பாங்க, இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அந்த மாதிரி கேட்கறேன் நான். ஏன்னா பல பேருக்கு வந்து உடனே டக்குன்னு வீடியோ ஆஃப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா மியூட் போட்டுறாங்க. அதாவது அவங்க பிரசன்ட்ன்ற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர அவங்க அங்க உண்மையிலே இருக்கிறது இல்லை. அவங்க தனியா ஒரு சாட் ரூம் ஓபன் பண்ணி அதுல டிஸ்கஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அது எப்படி அணுகலாம்னு நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு பிராக்டிக்கலான கேள்வி நீங்க கேட்கறது ஹரிபோலஜி. இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்கல்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இது வந்து ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். இப்போ ஒரு மருமகளா ஒருத்தங்க வந்து மாமியாரை குறை சொல்லிட்டு இருப்பாங்க, நாளைக்கு அவங்களே வந்து ஒரு மாமியார் ஆயிட்டாங்கன்னா வீட்டுக்கு வர்ற மருமகளை அவங்க மாமியார் என்ன பண்ணாங்களோ அது எல்லாமே பண்ணுவாங்க. இப்ப இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து they forget what they were while they were studying they were students and what did they go through. Okay, இதே ஹிஸ்டரி கிளாஸ்ல அவங்களும் தூங்கி விழுந்திருப்பாங்க, இதுல எதுவும் மாற்று கருத்தே கிடையாது.
இது வந்து ஹிஸ்டரி பிரகாரமே பாத்தீங்கன்னா தலைமுறையா நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம் நம்ம அதை கருதணும். இப்போ இதுல வந்து என்ன பெட்டர் அப்ரோச் அப்படின்றத யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஐ கேன் திங்க் ஆஃப் 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒன்னு வந்து அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். இதை வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் திஸ் பேண்டமிக் ஹஸ் brought everyone in the same shattered everyone. It has shattered everyone. Okay, and we do not know what the child goes through in the mind. Okay, we do not know that. And இப்போ இந்த சூழ்நிலையில வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு படிக்கணும், அசைன்மெண்ட் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினீங்கன்னா, அந்த we do not know what will be the reciprocation, what will be the stress level that the child will have. So it is better that you handle every child with unconditional positive regard. Okay, even if the child is going to tell a lie to you, and if you find it out, hold. Okay, just hold, wait and watch. Okay, because இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவல்யூஷனலைசிங் சிச்சுவேஷன். ஸோ இந்த ஒரு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் வச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து நீங்க சொன்னது வந்து இப்ப இந்த வர்ச்சுவல் லேர்னிங், இது எல்லாருமே வந்து எல்லாருக்குமே புதுசு. we would have had digital meetings, corporate meetings, சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்போம். 20 to 30 minutes மேல யாருமே டிஜிட்டல் மீட்டிங்ல கனெக்ட் ஆனதே இல்லை பிஃபோர் கோவிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம வந்து we are just digitally connected and we are talking with each other. இது எல்லாமே வந்து புதுசு. ஸோ இந்த சூழ்நிலையில வாட் இஸ் பெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் ஆஃப் இன்டராக்டிவ் செஷன்ஸ். ஓகே, நீங்க வந்து வகுப்புல நீங்க வந்து லெக்சர் பண்ணலாம். Okay, you can do a lecture session, but here in a digital session, just like the way what we are doing right now, it is better to converse. Okay, you should build a conversation with everyone rather than choosing a lecturing option. And இது வந்து இதுக்கும் வந்து as a faculty நீங்கெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், Abraham is an expert, நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டராக்டிவ் செஷனா you can do the same game puzzles, you can keep the task alive. நீங்க வந்து நிறைய கேஸ் ஸ்டடி பேஸ்ட் எஜுகேஷன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ரீடிங் தி புக்ஸ் அண்ட் ஆஸ்கிங் them to take the notes, ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் டிஸ்கஷன்ஸ், ஒரு குவிஸ் ப்ரோக்ராம். இந்த இல்லாட்டி நெக்ஸ்ட் டே நீ இதுக்குரிய குவிஸ் ப்ரோக்ராம் பண்ணி நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு வாலண்டியர் பண்ணி, இல்லாட்டி வந்து ரொட்டேஷனல் பேசிஸ்ல வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு கீப் த சைல்ட் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட், then the attention, the virtual education is also going to get its own grip. இப்போ grip இல்லைன்றத I understand, but over a period of time with faculty's knowledge which I trust upon, I'm sure this will be built. Thank you Sunday ஈவினிங் 1 hour வந்து ரொம்ப குறிப்பிட்ட குறுகிய காலத்துல ரெக்வஸ்ட் பண்ணி 2 பேரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு பல மெசேஜஸ் வந்திருக்கு, நான் ஃபீட்பேக்லாம் ஃபார்வர்ட் பண்றேன். இந்த ரீஇமேஜினிங் எஜுகேஷன் தீம்ல 2 பேருமே வந்து ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அது எல்லாமே வந்து ரொம்ப மனம் திறந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் ஹரிபாலாஜி. Thank you for your valuable time. Thank you. வணக்கம். இன்னைக்கு வந்து ரீஇமேஜினிங் எஜுகேஷன் டாபிக்ல நம்ம வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்த்தோம். மெயினா வந்து ஒரு வீட்டில் ஹோம் ஸ்கூலிங் நான் பண்றதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அப்ராஹாமை விட இன்னொருத்தர் பெட்டரான ஆளு என்னுடைய சர்க்கிளில் வேற யாரையும் நல்லா யோசிச்சு பார்க்க முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ப்ராக்டிக்கலா அணுகி அதை வந்து எந்த மாதிரி ஒரு சிரமங்கள் வந்தாலும் அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணுன்றதுல, அதுக்கப்புறமா அதை எப்படி அதுல இருந்து வெளியே வரணுன்றத, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் இல்லைன்னா அதை வந்து எதிர்கொள்ற விதமாகட்டும், அதுக்கு நான் கமலேஷ் அவரோட இன்னொரு பெட்டர் பர்சனை நல்லா யோசிச்சு பார்க்க முடியல. ஏன்னா அவங்க 2 பேருமே அதை உண்மையிலேயே லைஃப்ல அப்ளை பண்ணி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் நம்ம இதே மாதிரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேஸ் 3 பேரோட வேற முக்கியமான சுவாரஸ்யமான டாபிக்ஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ.